100 தொகுதிகளை வந்து கவர் பண்ணியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது திமுக தவறவிட்ட வாக்குறுதிகள் எல்லாம் முன்னிறுத்தி பேசியிருக்காரு. இவருடைய அரசியல் களம் 2026ல எந்த அளவுக்கு வெற்றி பெறும்? வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல மக்களே இருக்காங்க. என்னன்னா மக்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருக்காங்க. மறுபடியும் வந்து திமுக இல்லாமல் ஏதாவது ஒரு அமைப்பு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த அமைப்பு அப்படின்ற இடத்துல வந்து அதில் எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடு வந்து அவர் வந்து எப்படி வந்தார், சிஎம் ஆனார்ன்றது ஒரு கேள்விக்குறியாக்குனாங்க. அதை பற்றி தான் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததே. இன்னைக்கு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க எதுக்கு வந்து அவர் இருக்கும்பொழுதாவது அட்லீஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி இருந்தது, ஒரு மக்களுக்கு நடுவில் வந்து ஒரு நிம்மதி இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இத்தனை பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, இல்லை மக்கள் அதாவது என்னன்னே தெரியாமல் மக்களுடைய பின்னாடி அவங்க திரைமறைவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் நினச்சி மக்கள் வந்து ஒரு ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. ஒரு ஆனால் எடப்பாடியார் வந்து அந்த அந்த ட்ரஸ்ட்டு, அதாவது மக்களுடைய அந்த ஸ்ட்ராங்காக இல்லைன்ற பார்வையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி அவர் மேலே பார்வையை திருப்பிட்டு கலைஞர் இருக்கும் பொழுது அம்மையார் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கும் பொழுது எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறாருன்னா அதுல ஒரு கேள்வி இருக்கு. மாற்றுன்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்காதா? இங்கேயாவது ஒரு நமக்குன்னு ஒரு 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 சப்போர்ட்டிங் ஒரு லைட், ஒரு லாங்ல ஒரு ஒளி விளக்கு மாதிரி யாரும் வந்துட மாட்டாரு அப்படின்னா எடப்பாடியார் அந்த இடத்துக்குள்ள இப்பதான் உள்ள வந்துட்டு. சென்னை அப்படின்னாலே திமுகவோட கோட்டை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப சென்னையில அதிமுக வெற்றி பெறதுக்கு எந்த மாதிரியான வியூகங்கள்லாம் வகுத்திருக்காரு எடப்பாடி? மேம் வியூகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேம் இப்போதைக்கு அவங்ககிட்ட அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா எதுவுமே இல்லை. திமுக ஒரு சைட்ல அழுத்தம் தருது, ஒரு சைட்ல இதர கட்சிகள் அழுத்தம் தருது. அந்த அழுத்தத்துக்குலாம் வந்து அதை விட வந்து இவங்க ரொம்ப பல மடங்கு பலமா செயல்படணும். யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலை விட்டு அனைத்து கட்சிகளும் வந்து தீவிரமா செயல்பட்டு இருக்கு. அதிமுகவும் அதே மாதிரி தீவிரமா செயல்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 தொகுதிகளை வந்து கவர் பண்ணியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது திமுக தவறவிட்ட வாக்குறுதிகள் எல்லாம் முன்னிறுத்தி பேசியிருக்காரு. இவருடைய அரசியல் களம் 2026ல எந்த அளவுக்கு வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்க? இது வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல மக்களே இருக்காங்க. என்னன்னா இப்போ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்காங்க. மறுபடியும் இது போதாதோ, திமுக தான் வந்துருமோ, மறுபடியும் வந்து திமுக இல்லாமல் ஏதாவது ஒரு அமைப்பு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த அமைப்பு அப்படின்ற இடத்துல வந்து அதிமுக தான் இருக்குது. அதிமுக தான் எப்பவும் இருக்க போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடு வந்து அவர் வந்து எப்படி வந்தார், சிஎம் ஆனார்ன்றது ஒரு கேள்விக்குறியாக்குனாங்க. அதை பற்றி தான் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததே. அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அவர் வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத விதமாக அவர் சிஎம் ஆனவர்ன்றதை மட்டுமே வந்து முன்னிறுத்தி ஜெயிச்சாங்க. பட் ஆனால் அது மட்டுமே ஒருத்தருக்கான தகுதி, அவங்கள வந்து அது தகுதியின்மை அப்படின்றத ஆக்கி நம்ம அவங்கள வந்து இன்னைக்கு வந்து வெளியில் அனுப்பிட்டோம். இன்னைக்கு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க எதுக்கு வந்து அவர் இருக்கும்பொழுதாவது அட்லீஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி இருந்தது, ஒரு மக்களுக்கு நடுவில் வந்து ஒரு நிம்மதி இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இத்தனை பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, இல்லை மக்கள் அதாவது என்னன்னே தெரியாமல் மக்களுடைய பின்னாடி அவங்க திரைமறைவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் நினச்சி மக்கள் வந்து ஒரு ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. ஒரு மனதளவில் வந்து அவங்க வந்து விட்டுட்டாங்க, என்னடா இது. ஆனாலும் இதுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எடப்பாடியார் வந்து அந்த அந்த ட்ரஸ்ட்டு, அதாவது மக்களுடைய அந்த ஸ்ட்ராங்காக இல்லைன்ற பார்வையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி அவர் மேலே பார்வையை திருப்பிட்டு இருக்காரு. சரி, இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு இந்த மனிதர் எவ்வளோ தேவை அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து மக்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்காரு நான் பார்க்குறேன். அதாவது நான் ஓப்பனாக வந்து சும்மா 10 அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி அவர் தான் நம்பர் 1, அவர் தான் அடுத்தது, அவர் தான் கம்பல்சரி அப்படிலாம் நான் பேசணும்னு விரும்பலை. உண்மை என்னென்னா மக்களுக்கு வந்து ஆளுங்கட்சி மேலே ஒரு ஒரு தாங்க முடியாத அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி நீங்க தாங்க முடியாத அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட மக்கள் விரும்பி தான் திமுக வந்து ஆட்சியில் அமர்த்திருக்காங்க. மீண்டும் வந்து மக்கள் விரும்பி தான் திமுகவை 2வது முறையும் ஆட்சியில நிறுத்துவோம் அப்படின்னு ஒரு சில மக்கள் சொல்றாங்களா? அதை நீங்க எப்படி புரியுது? இல்ல, அதாவது
இப்போ இல்லைன்னு சொல்லலை மேம். நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவுக்கு ஆதரவுன்றது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை. அவங்க உள்ளே வந்ததுலேருந்து ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின் திமுக தான் நமக்கு வந்து ஒரே ஆப்ஷன். அது அப்படி இல்லைன்னா அதிமுக அப்படின்னு சொல்லி இப்படி தான் போயிட்டு இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது ஏறக்குறைய 14 வருடங்கள் வந்து கிட்டத்தட்ட கலைஞரை வந்து ஆஃப்லைனே ஆக்கிட்டாங்க மக்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே தேவைப்படலை. பட் ஆனால் எம்ஜிஆர் இல்லை அப்படிங்கும் பொழுது அதுக்கு அடுத்து ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து அதாவது அம்மா வர்சஸ் கலைஞர் தான் போயிட்டு இருந்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு சைடில் கலைஞர்ன்றவர் இருந்துகிட்டே தான் இருந்தார். அவர் வந்து அரசியலை விட்டு அப்புறப்படுத்தி வைக்கும் பொழுதும் சரி, ஆட்சி கட்டிலிருந்து அப்புறப்படுத்தி வைக்கும் போதும் சரி, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அவருடைய தேவை இருந்துகிட்டே இருந்தது, திமுகவுடைய தேவை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கிராஸ் ரூட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால என்னைக்கும் given at any point, given at any time தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு ஆதரவுன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வந்து எப்படி வந்து அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்பொழுது எப்படி அதிமுக மட்டுமே போதும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்ததோ, இப்போ திமுக மட்டுமே போதும் அப்படின்ற ஒரு மனநிலை லைட்டாக உருவாச்சு மேம். லைட்டாக உருவாச்சு. அது வந்து இந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்கள், ஆட்சியில் நடக்கிற குளறுபடிகள், கோளாறுகள்னால அது வந்து மறுபடியும் தளர்ந்துட்டு இருக்கு. அப்போ தளர்ந்துட்டு இருக்குங்கும் பொழுது ஒரு கலைஞர் இருக்கும் பொழுது அம்மையார் எப்படி இருந்தாங்களோ அதை மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கும் பொழுது எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறாருன்னா அதில் ஒரு கேள்வி இருந்தது நமக்கு. அந்த அளவுக்கு இல்லையே, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இல்லையே. அதுபோக உட்கட்சி புசல் ஏராளமாக இருக்குது. அதிமுகக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு 2, 3, 4 அணியாக பிரிந்து வந்துருச்சு. இப்போ அதிமுக அவர்கள் அம்மையார் இருக்கும் பொழுது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்ததோ இப்போ அப்படி இருக்கானா இல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இஸ் நாட் அ ஸ்ட்ராங் லீடர் அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் ஒரு எண்ணம் இருந்தது. என்னதான் நீ திமுகவே மறுபடியும் வர வைக்கணும்னு நினைச்சாலும் மக்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு. அந்த தயக்கத்தை தான் எடப்பாடி அவர்கள் என்கேஷ் பண்றாருன்னு நான் சொல்றேன். இல்ல அதாவது திமுக வந்து அப்படியே கிடையாது, ஐபிஎஸ் தான் வருவாரு, இல்ல இன்னொருத்தர் தான் வருவாருன்றதே இங்க பேச்சே கிடையாது. இங்க திமுகவுக்கான ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கு. பட் ஆனா திமுகவை மறுபடியும் வர வைக்கணுன்ற எண்ணமும் இருக்கு. பட் ஆனாலும் அதுல வந்து மாற்றுன்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்காதா? எங்கேயாவது ஒரு நமக்குன்னு ஒரு சப்போர்ட்டிங் ஒரு லைட், ஒரு லாங்ல தெரிகிற ஒரு ஒளி விளக்கு மாதிரி யாரும் வந்துட மாட்டாரா அப்படின்னா எடப்பாடியார் அந்த இடத்துக்குள்ள இப்பதான் உள்ள வந்துட்டு இருக்காரு. அதற்கு ஒரு அச்சாரம் தான் நீங்க சொன்ன இந்த 34 நாட்கள் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளை கிட்டத்தட்ட மக்கள் என்ன சொல்றது ஒரு 150 மீட்டிங் போட்டிருக்காரு மேம். 100 தொகுதிகள் 34 நாட்கள் 150 மீட்டிங் போட்டு கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டருக்கு மேல போயிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, தமிழகத்தை மீட்போம் அப்படின்றது சும்மா ஒரு வரி கிடையாது, ஒரு வசனம் கிடையாது. இப்போ மற்ற நடிகர்கள், மற்ற அரசியல்வாதிகள் யாரும் நீங்க போறீங்க அப்படின்னா அது சும்மா ஸ்டார் வேல்யூக்காக சும்மா போயிட்டு கை காமிச்சிட்டு வருது. இவர் போறாருன்னா இவருக்கு அங்க பூத் லெவலில் இவருக்கு அங்கே ஆளுங்க இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட மறந்து போனவங்களை எல்லாத்தையும் நினைவூட்டி தட்டி எழுப்புற கதை. அதிமுகன்றது யாரு, நாங்க இருக்கும்போது என்ன பண்ணோம், என்ன ஏதுன்றத மக்களுக்கு ஞாபகப்படுத்துறது. மறந்துட்டாங்க அதை மக்கள், அதை ஞாபகப்படுத்தணும். எம்ஜிஆர்ன்றவர் என்ன, எம்ஜிஆர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் யாரு, அவங்க எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, நாங்க எப்படி அரசியல் பண்ணிருக்கிறது வரைக்கும் எங்க ஆட்சியப்போ 1-2 அவலங்கள் அதை எவ்வளவு புதாகரமாக்குனாங்க. ஆனா இப்ப எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதை பூரா இந்த மீடியா வந்து மறைக்குது. எல்லா உண்மைகளையும் மக்கள்கிட்ட சொல்லி மனசுல இருந்து பேசுறாரு எடப்பாடியார் அவர்கள். அப்ப மக்கள் 1,00,000 பேர்ல 10,000 பேருக்கு அது புரிய வந்தாலும் அது வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். இது இன்னைக்கு ஆரம்பம் தான் சொல்றேன். 8 மாசங்கள் இருக்கு. அப்ப 8 மாதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அழகா அடிச்சு ஆடலாம் எடப்பாடியார் அவர்கள். இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட், அது ஒரு ரிட்டன் எழுதப்படாத ஒரு ஸ்டேட்மெண்ட் வைங்களேன், ஒரு நான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தான். எனி சிட்டிங் கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் தான். அப்படிங்கும் பொழுது திமுக வந்து இன்னும் இப்பவே பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. இன்னும் நெருங்க ஆளுங்கட்சின்றது அதிருப்தியை நோக்கி தான் போகும். மக்கள் மனசுல அதிருப்தி மட்டுமே உருவாகும். அதை கரெக்டா எடப்பாடியார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு நான் சொல்றேன். அது இன்னும் கரெக்டா யூஸ் பண்ணி கொண்டு போய் அவர் என்னென்னலாம் பண்ணாரு, அவர் எந்த அளவுக்கு சாத்தியமானவர், இந்த சேர்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்தாலும் அவர் இருக்கும் பொழுது, அவர் அலங்கரிக்கும் பொழுது அவர் என்னென்ன மக்களுக்கான மாற்றங்களை கொண்டு வந்தாருன்றதான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மக்களுக்கு போய் புரிய அது வேர்ட் ஆஃப் மவுத்தில் போய் அப்படியே அவர் மேல வந்து ஒரு அனுதாப ஒரு எண்ணம், ஒரு எம்பத்தி இல்லை, ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும் பொழுது சரி அவருக்கு வந்து அவரை கன்சிடர் பண்ணுவோன்னு மக்கள் ஒரு இடத்துல வருவாங்க. ஒரு ஏப்ரல் மாசம் நெருங்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் கூட இப்ப அதிமுகவுடைய ஸ்ட்ராங் லீடரா எடப்பாடி பழனிசாமி இருக்காரா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. என்ன காரணம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த அயன் படத்துல அந்த கமலேஷ் எங்கப்பா போனாரு அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் எங்கப்பா போனாரு அப்படின்ற கேள்வி வந்து அதிமுகல தொடர்ந்து இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்கள் 3 முறைக்கு மேல வந்து முதல்வரா இருந்திருக்காரு. அம்மா இருக்கிறப்போ, அம்மா வந்து ஜெயிலுக்கு போயிருந்தப்போ கூட ஓபிஎஸ் அவர்களை தான் வந்து அம்மா வந்து முதல்வரா அரங்கத்துல இருந்து உட்கார வச்சிருந்தாங்க. அதனால 3 முறைக்கு மேல இருந்த ஓபிஎஸ் ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கல?
அதே மாதிரி டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாம் மீண்டும் அதிமுகல இணையறதற்கு வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் இணைக்காததற்கு காரணம் என்ன? இல்லை மேம், ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மேம், இது தப்பு அப்படின்னு நம்ம இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மேம், அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் வந்து தான் எடுக்கிற டெசிஷன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க, ரொம்ப கான்ஃபிடன்ஸ், அந்த ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் தட் ஜெயலலிதா ஹேட் இன் ஹர் டெசிஷன்ஸ்ன்றது இல்லையா, அவங்க எடுக்கிற முடிவுகளில் அது வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பிம்பம் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்குனாங்க. ஜெயலலிதா அப்படின்னா என்னென்னா, அவங்க முடிவு எடுப்பாங்க, அவங்க எடுக்கிறதா முடிவு. கிட்டத்தட்ட ராஜமாதா அவர்கள் இந்த பாகுபலியில் சொல்கிற மாதிரி இதுவே கட்டளை இதுவே சாசனம்ன்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி நான் இதை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போது இன்றைக்கி வந்து ஒரு கூட்டணிக்காகவும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேவைக்காகவும் இவங்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டா நல்லது தான். இன்றைக்கி இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்து ஓபிஎஸ் வந்து எடப்பாடியார் அவர்களை விட இன்னும் சொல்லப்போனால் நல்ல பலம் வாய்ந்தவர், ஜாதி பலம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 3 தடவை நீங்கள் சொன்ன மாதிரி சிஎம்மாக இருந்திருக்காரு. அவருக்குன்னு ஒரு போலரைஸ்டு பீப்புள் இருக்காங்க. அவருக்கு இன்றைக்கி டிடிவி தினகரன் அவரோட பேக்கப் இருக்குது. இதெல்லாம் கன்சிடரிங் ஆல் ஆஃப் திஸ், இன்றைக்கி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி என்னையே முன்மொழிங்க, நான் தான் சிஎம்னு முன்மொழிங்க, உங்களை எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன்னு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பட் ஆனால் அவர் நீங்களும் நானும் ஈஸின்னு நினைக்கிற, நம்ம பண்ணலாமே இதில் என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயத்த கூட அவர் வேண்டான்னு துணிஞ்சு எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த டெசிஷனுக்கு நம்ம மரியாதை கொடுப்போன்றேன். நான் அந்த டெசிஷன் நல்லது, அந்த டெசிஷன் தான் கரெக்ட்னு சொல்லவே. கண்டிப்பா சார், அதுல தவறு இருக்கலாம் இல்லையா? இல்ல அதுதான் இப்போ தவறு இருக்குன்றது நமக்குமே தெரியுது, இது தவறு தான். பட் ஆனால் அவருக்கு அது தெரிஞ்சிருந்து அதை பண்ண மாட்டாரு பார்த்தீங்களா. நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி மேம். சார், இது யாருக்கு பின்னடைவா இருக்கும்? இல்ல பின்னடைவு நான் என்ன சொல்றேன்னா, பின்னடைவுன்றது நம்ம இனிமேல் வந்து வரப்போற எலெக்ஷன்ல என்ன நடக்குதோ அப்படின்றத பொறுத்தாம நம்ம பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா, ஒருவேளை இருக்கிற 6 சார், அந்த ஒரு வேலை அப்படின்றது வந்து இப்ப கேள்விக்குறியா தானே இருக்கு. இப்போ அது இப்போ இவங்களால இணைத்தா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்? அதுவுமே வந்து இப்போ எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல்ல தான் இருக்கு. இப்போ ஜெயிக்கிறது தோல்வி அப்படின்றது ஹைப்போதெட்டிக்கல்ல தான் இருக்கு. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தா இப்போ எப்படி திமுக வாய்ப்பு இருக்கு மேம். நான் இப்போ அதான் நான் என்ன சொல்றேன்னா, இவர் பண்ணது கரெக்ட்னே சொல்லல மேம். பட் ஆனால் அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காருல்ல, அந்த முடிவுக்கு அவர் என்ன பார்க்க போறாரு, அவருக்கு என்ன விளைவு வரப்போகுதுன்றதை நம்ம பார்ப்போன்ற. நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை பாசிட்டிவ் ஆயிருச்சு அப்படின்னா, ஒருவேளை வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்து ஏதோ ஒன்று வந்து அதாவது பெருசா ஒன்றும் ஜெயிக்கல. இப்போ இடையில பாஜகவும் காங்கிரஸுக்கு மாச்சே. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து மிக பெருவாரியான வெற்றி ஒன்றும் பெறவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து வேற வழி இல்லாமல் பல பேர் சேர்த்துக்கிட்டு தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து மோடி அரசாங்கம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் மோடி 1 எப்படி இருந்து இப்போ 2.0 எப்படி இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இவர் எடப்பாடி அவர்கள் வந்து ஸ்டாலினை தள்ளிட்டாருன்னா அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே. அதுதானே அவருடைய சொந்த வெற்றி. இப்போ நீங்க சொல்ற இந்த ஆட்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு ஜெயிச்சாரு அப்படின்னா அது அம்மா அவர்களுடைய அதிமுக, அவங்க அம்மா அவருடைய அதிமுகவுக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனா இது எடப்பாடி அவர்களுடைய அதிமுக நடந்துகிட்டு இருக்கிறது. அப்ப இந்த கட்சி வந்து எடப்பாடியோடைய அதிமுக யாரால வந்தது அப்படின்ற இல்ல மேம், நம்ம ஹிஸ்டரியில வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து உருவாக்குனது எம்ஜிஆர் அவர்கள், அதை கொண்டு வந்து இன்னைக்கு வளர்த்து இந்த அளவுக்கு விட்டது வந்து ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு கையில வந்து எடப்பாடி அவர்கள் கையில கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம கையில கிடைச்சிருச்சு. ஆனா இதோட ஹிஸ்டரி நம்ம பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து தானே இருந்தோம். அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு போனது தானே. அப்ப நான் அது வந்து ஒரு பெருந்தன்மையா எடுத்துக்கணும், நான் அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும், நான் கடைசி வரைக்கும் அவங்க யாரெல்லாம் கை காமிச்சாங்களோ அவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மித்து மேம். என்ன கேட்டா, இப்போ நான் இருக்கிறேன், எங்க அப்பா தான் என்னை வளர்த்து விட்டாரு அப்படின்னா எங்க அப்பா என்னை வளர்த்து விட்டாருன்றது ஹிஸ்டரி, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நான் கடைசி வரைக்கும் அவர் சொல்றதை மட்டுமே கேட்டு நான் வழி நடந்து கொண்டு போட்டே இருக்கணுன்றது தேவையில்லை. நீங்க அப்படித்தானே எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் இங்க எடப்பாடி அவர்கள் பண்றாரு. ஏமா நீங்க சொல்றது கரெக்ட், 3 தடவை ஆக்கி விட்டீங்க. அன்னைக்கு ஓபிஎஸ் தான் எனக்கு முன்னாடி இருந்தாரு. நீ இன்னும் சொல்லப்போனா நாங்க எல்லாரும் கை கட்டி நின்னது வந்து சின்னம்மா அவர்கள்டையும் யாரு டிடிவி அவர்கள்டையும் தான். இன்னைக்கு அவங்களே நான் வந்து தூக்கி தூரத்தில் வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. பட் ஆனால் என்னுடைய கட்சியை என் ஸ்டைல நான் நடத்துறேன். இன்னைக்கு நான் தான் தலைவர், கட்சிக்கு தலைவர் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு, கோர்ட்டு சொல்லிடுச்சு. அப்போ எனக்கு நான் தலைமை அப்படிங்கும்பொழுது நான் ஒரு சில முடிவுகளை எடுக்கணும்னு கடமைப்பட்டிருக்கேன். நான் அதை எடுக்கும் பொழுது அதுல இவங்க எல்லாரும் வேண்டாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க மரியாதை கொடுங்க. அதுக்கு என்ன அவுட்புட் நான் காட்டுறேன். அதுல அவுட்புட் தப்பா வந்துச்சுன்னா நீங்க அப்ப சொல்லுங்க. அப்பவும் நான் வந்து மறுபடியும் அவங்க காலில் விடணும்னு அவசியம் இல்லை. நான் மறுபடியும் வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் எடுத்துட்டு போறேன். எனக்கு என்னவோ மேம், ஜென்யூனா சொல்லணும்னா இந்த அரசியல் இப்போ போயிட்டு இருக்க நிலைப்பாடு, இப்போ போயிட்டு இருக்க ஆட்சி சூழல், ஆட்சி கட்டில் இருக்கிற என்ன சொல்றது அந்த அமைச்சர்களும் சரி, என்ன சொல்றது முதலமைச்சரும் சரி, எல்லாருமே பண்ற இணை முதலமைச்சர் எல்லாருமே பண்றதும் சரி பார்க்கும் பொழுது
இது வந்து ஒரு மாதிரி எப்படி வந்து போன பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து மோடி வெர்சஸ் காங்கிரஸ்ன்றது வந்து அப்படி இல்லைன்னா என்டிஏ வெர்சஸ் காங்கிரஸ் கூட்டணின்றது வந்து எப்படி ஒரு ஒரு மாதிரியா இம்பேலன்ஸ்டா ஆச்சோ அந்த மாதிரி இந்த தடவை திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் இருக்கும், இம்பேலன்ஸ்டா இருக்கும். அப்போ வந்து நமக்கு எடப்பாடியார் வந்து ஒரு மிகப்பெரிய லீடரா தெரிவார். இப்போ ராகுல் காந்தி திடீர்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் எடுத்து வந்து அந்த எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் தப்பு அப்படிங்கும்போது ராகுல் காந்தி நம்ம ஒரு அளவுக்கு பெருசாக பார்க்குறோம் இல்லையா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியா எப்படியோ அதாவது ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக நான் தான் மெஜாரிட்டி, நான் தான் டாமினேஷன் அப்படின்ற பிஜேபியே இன்னைக்கு வந்து கீழே இருக்கிறதே ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறோம் காங்கிரஸ் தரப்புல. அதை மாதிரி நம்ம எடப்பாடியை பார்க்குறதே எடப்பாடியாருக்கு ஒரு பெரிய விஷயம் மேம். ஏன்னா என்ன கிட்டத்தட்ட எடப்பாடியார் மக்களுக்கு தெரியாது ஒரு 10 வருஷம் இருக்குமா மேம். அதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு, மக்களுக்கு ஒரு சிஎம்மா, மக்களுக்கு ஒரு பெரிய ஆளா இப்படி ஒருத்தர் இருக்காரு. அப்போ 10 வருஷத்துக்குள்ள ஒண்ணும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்து அமைச்சராக இருந்து அம்மா அவர்கள் காட்டாம சின்னம்மா அவர்கள் காட்டி இப்ப இந்த இடத்துல வந்து இதை இவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதே அவர் வந்த இடத்துக்கு வர்றதே பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். இப்போ அது ஒரு புறம் இருக்கட்டும், இன்னொரு புறம் இப்போ சென்னைக்கு வந்துடலாமே. சென்னை அப்படின்னாலே திமுகவோட கோட்டை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ சென்னையில அதிமுக வெற்றி பெறறதுக்கு எந்த மாதிரியான வியூகங்கள்லாம் வகுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி? மேம் வியூகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேம் இப்போதைக்கு அவங்ககிட்ட அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுவுமே இல்லை மேம். நீங்கள் அவங்க ஆண்டிப்பட்டியை விட்டதே தப்பு மேம். தேனியில் போயிட்டு அதை திமுகட்ட கொடுத்து அது வந்து அதிமுகவினுடைய கோட்டை. எப்படின்னா எனக்கு அந்த ஊரில் பழக்கம் இருக்குன்றதுனால எல்லா வீட்லேயும் 4 பேர் இருப்பாங்க, வீட்டில் 4 பேர் இருப்பாங்க. அப்படிலாம் வந்து எந்த கட்சிக்கும் எந்த ஊர்லேயும் அவ்வளோ போலரைஸ்டாக மக்கள் வந்து ஒரு கட்சி சார்ந்தவர்கள் இருக்காங்கன்னா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியை விட்டு கொடுக்கும் பொழுதே அங்கே ஏதோ ஸ்ட்ராட்டஜியில் ப்ராப்ளம் தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு மேம். ஸோ இப்போ அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னா இந்த மாதிரியான அந்த வெளியிலேருந்து ஹையர் பண்ணுறாங்களா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இருக்காங்களா அப்படின்னா பெரிய அளவில் எனக்கு தெரிய இல்லை. ஸோ இப்போ அவங்க வந்து ரொம்ப மாடர்ன் ஸ்ட்ராட்டஜிஸை கையில் எடுக்கணும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கொடுக்குற ப்ரெஷருக்கு திமுக ஒரு சைடில் அழுத்தம் தருது, ஒரு சைடில் இதர கட்சிகள் அழுத்தம் தருது. அந்த அழுத்தத்துக்குலாம் வந்து அதை விட வந்து இவங்க ரொம்ப பல மடங்கு பலமாக செயல்படணும். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு இப்போ அவங்ககிட்ட என்ன வியூகம் இருக்கா அப்படின்னா இப்போ அவங்ககிட்ட என்ன வியூகம் இருந்தாலும் அது போதிய வியூகம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து அவங்க ஹிஸ்டாரிக்கலா யூஸ் பண்ணிட்டு இருந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து தேவை, அதுதான் பேசிக், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ புதுசா வியூகங்களை வச்சுட்டு வந்துட்டா எல்லாம் ஜெயிச்சிருவாங்கலாம் முடியாது. அதாவது ஒரு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சரி அவங்க இத்தனை வருடங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை வந்து அதாவது இந்த லோக்கல் பொலிட்டிக்ஸ், அந்த வந்து பூத் லெவல் அந்த கமிட்டி லெவலில் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்களா அது ரொம்ப தேவை. அதெல்லாம் அதிமுகவுக்கு ஸ்ட்ராங் மேம், அதாவது அல்ட்ரா ஸ்ட்ராங், திமுகவோட ஸ்ட்ராங். நீங்கள் சென்னையில் கேட்டீங்க, பட் ஆனால் தமிழ்நாடு முழுக்க சொல்கிறேன். சென்னை மாநகரத்தில் நீங்கள் அதை மட்டும் பர்டிகுலராக பார்க்கறத விட தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய அந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங், அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. அதாவது அவங்களுக்கான ஓட்டு சதவீதம்ன்றது கூட குறைய கிடைச்சிரும். பட் ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வியூகம் என்ன, தொகுதிகளை கைப்பற்றதுக்கான வியூகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக இருக்கிற ஃபோர்ஸில் 20, அதாவது தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி இதான் உண்மை, 20% தான் அதிமுக இருக்குன்றதான் உண்மை. அதை எடப்பாடியார் உருவாக்கி கொண்டு இப்போதான் போயிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம நம்பணும். அதுதான் நான் நம்புறேன், அதுதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ எதுவுமே இல்லாம இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 34 நாள்ல கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் சுற்றுப்பயணம். சரி, சுற்றுப்பயணம் வந்து சாதாரணமா சும்மா போயிட்டு வர்றாருன்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் கூடுற மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா ஸ்டார் கூடுற அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா சார். இந்த கூட்டத்தை வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, இப்ப திமுக காரவங்க அப்படின்னாலே வந்து காசு கொடுத்துதான் இந்த கூட்டம் கூடுது. அதே மாதிரிதான் எடப்பாடி அவர்களும் செய்யறாங்கன்னு சொல்லி அவர் மேலேயும் அதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு அப்படின்றது அரசியல்ன்றது இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே எழுதப்பட்டது இல்லை. இப்போ இது தப்பு அப்படின்னா நீங்கள் வந்து லீகலாக போனால் லீகலாக போகலாம், இது பண்ணக்கூடாது அப்படின்னா இது இப்படி தான் நடக்குது அப்படின்னா நீங்கள் தெரியப்படுத்தலாம். விஷயம் என்னென்னா மேம், இந்த கட்சி மட்டும் அந்த கட்சி மட்டுமா இது பண்ணுதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. எல்லா கட்சிகளும் அவங்க வந்து ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல கூட்டணும்னா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இதுதான் வந்து வழக்கம். இது தப்பு அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு டிஃபை இட், ஆர்கியூ இட் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்னென்ன மாதிரியான நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கலாம், என்னவோ நீங்கள் பண்ணணுமோ பண்ணலாம். இது வந்து ஒரு தப்பு, இது வந்து அவர் மேலே ஒரு குற்றம், இது நீங்கள் வந்து ரொம்ப நாளாகவே இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி இதை வச்சு நம்ம மக்கள் மனசை வந்து மாற்றிடலாம், இப்படி காசு கொடுத்து கூட்டுறாங்க. மக்கள் இதனால் பெருசாக இம்பாக்ட் ஆகிறதே இல்லை. ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா கூட்டுறதுக்கு அவங்களுக்கு பலம் இருக்குது, அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ இன்னைக்கு மற்ற கட்சிகளுக்கும் மற்ற என்ன சொல்கிறது, புதுசாக ஆரம்பித்த கட்சியும் சரி பழைய ஆரம்பித்த கட்சி இவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியுதா? இப்போ ஒரு சீமான் நினைச்சாருன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுதா? இதே மாதிரி இப்போ பிரேமலதா முடியல, சீமான் அவர்களுக்கு எக்கச்சக்க பொட்டன்ஷியல், அதாவது நம்பர்ஸ் இருக்கலாம் மேம். இப்போ நம்பர்ஸ் வேரி ஆகும்ல. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுதானே? இல்லை. இப்போ பாஜகவினுடைய கூட்டங்கள் எடுத்துக்கோங்க, இங்கே உள்ள கூட்டங்கள் எடுத்துக்கோங்க, அதிமுக ஒரு கூட்டம் கூடுற அளவுக்கு இருக்கா? ஸோ இது வந்து அது இப்போ அதுதான் சொல்றேன் இல்லையா, ஒரு சில பேஸ் மாறாது, இதெல்லாம் பேஸ்.
ஒரு இடத்துல ஒரு முன்னாள் முதலமைச்சர் போறாரு, அதிமுகவினுடைய மிகப்பெரிய தலைவர் போறாரு அப்படின்னா அதிமுகவினுடைய அங்க உள்ள அந்த தொகுதியில, அந்த ஒன்றியத்துல, அந்த கிராமத்துல, அந்த கிராம நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் அங்க உள்ள மாவட்ட நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே தெரியும் இதை நம்ம எவ்வளவு பெருசா ஆக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். இது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படாத, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்த ஒரு பாடம். அதை அவங்க அசால்ட்டா பண்ணுவாங்க. இதையே இன்னும் கத்துக்காம பல பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது இல்லாம இன்னும் பெருசா தேவைப்படுது. இன்னைக்கு உள்ள இளைஞர்களையும் இன்னைக்கு உள்ள மக்களையும் கவர்றதுக்கு இன்னைக்கு இந்த மோகம் டிஜிடைஸ்டு மோகம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை 10 நிமிஷம் சொல்லப்போனா செகண்ட்ஸுக்கு மேல பாக்குற பொறுமை நம்மகிட்ட இல்லை. அப்ப அந்த செகண்ட்ஸுக்குள்ள அந்த விஷயங்களை கொடுக்கணும் அவங்கள்ட்ட. இது டிஜிடைஸ்டு வேர்ல்டு இல்லாம கிட்டத்தட்ட ஆஃப்லைன்லயுமே இன்னைக்கு பஞ்சஸ் எதிர்பார்க்கறாங்க பேசும்போது. டு பி ஃப்ராங்க், இப்ப அதெல்லாம் எடப்பாடி அவர்கள்ட்ட இருக்குமா? அதெல்லாம் தான் இங்க தேவை. அதெல்லாம் தான் இங்க எதிர்பார்ப்பு. ஸோ அப்படிங்கும் பொழுது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப அதிமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைத்த வரலாறு நமக்கு தெரியும். திமுக அந்த மாதிரியான இது வந்தது கிடையாது. இந்த முறை வர்றதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் திமுகவிற்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல மூத்த அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க, மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. அதை முறியடிப்பாரா எடப்பாடி பழனிசாமி? முறியடிக்கணும்ன்றது ஆசை மேம். முறியடிக்கணுன்றது ஒரு குறிப்பிட்ட இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 100 பேரில் ஒரு 20-25 பேர் அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டுங்களா. இன்னும் அடுத்த 6 மாதத்தில் ஒரு 50-60 பேர் அதை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ரைட்டுங்களா. சிம்பிள் மேம். ஒரு 100 ஓட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு தெருவில் இருக்குன்னு வைங்களேன். அந்த தெருவில் பார்த்தீங்க அப்படின்னா 70 ஓட்டு டிஎம்கேட்ட இப்போ இருக்குது, 30 ஓட்டு அதிமுக இருக்குது மேம் ரைட்டுங்களா. அந்த மீதி 20 ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த 20 ஓட்டை 3ஆம் தர கட்சிகளுக்கு, அதாவது 3ஆம் கூட்டணின்னு எதுவும் உருவாகாம, இல்லை மும்முனை போட்டின்னு எதுவும் வராம, இல்லை 4 முனை போட்டின்னு எதுவும் வராம, அவங்களுக்கு அந்த 20 ஓட்டை போக விடாம அதை தக்க வைக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ எடப்பாடியார் அவர்களுக்கு தேவை. அதை அவர் பண்ணிடுவாருன்னு நம்புறாங்க. நம்புற கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. அதை அவர் பண்ணணும்ன்றதான் எங்க எதிர்பார்ப்பு. அப்படி பண்ணிட்டாருன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஜெயிப்பாரா அப்படின்னு இப்ப கேட்டீங்கன்னா இது இட்ஸ் ஏர்லி டு, எனக்கு தெரியும். இது நான் சும்மா இன்னைக்கு பேசுறேன், எடப்பாடியார் எனக்கு பிடிச்சிருக்கோ அப்படி இல்லைன்னா திமுக எனக்கு பிடிக்கலையோ அப்படின்றதுக்காண்டி எடப்பாடியார் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க சொல்லிட்டு போற இடத்துல நம்ம இப்போ இல்லை. இப்போ இன்னும் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் மக்களும் இருக்காங்க, உங்களை போன்ற ஜேர்னலிஸ்டும் இருக்கிறாங்க, என்னை போன்ற ரிவ்யூஸும் இருக்கிறோம், அதாவது அரசியல் விமர்சகர்களும் இருக்கிறோம். அதுதான் உண்மை. அப்படின்றதுனால இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ். பட் ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம். 6 மாசத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாமா. பல அரசியல் மாற்றங்கள் கடைசி 1 வாரங்கள் நடந்ததெல்லாம் இருக்கு. ஸோ அதனால இன்னும் கூட்டணிகள் இன்னும் விரிவுபடுத்தலாம், இன்னும் பலப்படுத்தலாம். நம்ம முதல்ல சொன்னோமே அதே மாதிரி ஓபிஎஸ் அமமுக சேர்றதே பெரிய விஷயமே மேம். ஆண்டிப்பட்டியில தோத்தது காரணமே அமமுக தானே, உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியுமே. அப்ப அப்படிங்கும்போது அது சேர்ந்துருச்சுன்னா பலம் தானே. இப்படி என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. எதுலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா சார். 2வது முறை திமுக ஆட்சி அமைக்குமா, முறியடிப்பாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். களத்துல இருக்கக்கூடிய பல்வேறு அரசியலை பத்தி எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.